கனடா நாட்டில் இந்த புலம்பெயர்வோர் அதாவது புகலிடக் கோரி வாரவர்களுக்கு எதிராக புதிதாக மற்றும் ஒரு சட்டத்தை முன்வைக்க சொல்லி ஒரு மசோதா வந்து கனடா அரசால் முன்வைக்கப்பட்டிருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புலம்பெயர்ந்தோர் தொடர்பாக கட்டுப்பாடுகளை முக்கியமாக நிர்வகிக்கிற இந்த அதிகாரிகளுக்கான அதிகாரத்தை அதாவது அவங்களோட பவரை வந்து கூட்டி கொடுக்கணும். இப்போ எல்லைகளில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுற போலீஸாருக்கு வந்து இன்னும் பவர் வந்து கூட்டணும். இப்போ போதைப் பொருட்கள் கஞ்சாக்களை கடத்துறவங்களை கண்டா சுட்டு உடனே சுடுறதுக்கு அவங்கள கொலை செய்தாலும் பரவாயில்ல சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படியான அதிகாரங்கள் அது அதிக அளவிலான பவரை அவங்களுக்கு கொடுக்கணும் என்ற மாதிரி ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதற்காக கனடா அரசு தீர்மானிச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புலம்பெயர்ந்தோர் தொடர்பான அமைச்சரான லீனா டயஸ் கூறும்போது எல்லை கட்டுப்பாடுகள் இந்த போதைப்பொருள் கடத்தல், ஆயுதங்கள் கடத்துறது, இந்த புகலிட கோரிக்கை ஆள் கடத்தல்களில் பார்க்குறவங்களுக்கு எதிராக எல்லை பாதுகாப்பில் இருக்கிற இந்த புலம்பெயர்ந்தோர் தொடர்பாக செயற்படுற அதிகாரிகளுக்கான அதிகாரங்கள் அதிக அளவு வழங்கப்படணும்னு சொல்லி. ஸோ இதனால் வந்து எதிர்காலத்தில் கனடாவுக்குள்ள அதாவது அமெரிக்கா எல்லை கனடா எல்லைக்குள்ளால் உள்வார இந்த புகலிட கோரிக்கையாளர்களை குறைக்கலாம்னு சொல்லியிருக்கு. அதோட சேர்த்து இந்த மசோதாவில் முக்கியமான விடயம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாக்குள்ள உள்ள வந்து ஒரு வருடத்துக்கு மேலதிகமாக தங்கி இருந்து அதுக்கப்புறமாக புகலிட கோரிக்கை விண்ணப்ப வைக்கிறவர்கள் வந்து அதிக அளவிலாக காணப்படுறாங்களாம். ஸோ இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் குறிப்பிட்ட 14 நாட்களுக்குள்ள இவர்கள் கட்டாயமாக பதிய வேண்டும். கனடாவுக்குள்ள இவர்கள் புகலிடம் கோரி வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்க தஞ்சம் கோரி வந்தவர்கள் என்ற நிலையில் வந்து 14 நாளைக்குள்ள இவர்கள் அந்தஸ்து கோரி பதிய வேண்டும். அப்படி பதிய தவறும் பட்சத்தில் இவர்கள் நேரடியாக நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற மாதிரி தான் இந்த மசோதாவில் இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு பாரதூரமாக இருக்கும், அதாவது இது ஒரு ஆபத்தான ஒரு மசோதாவைத்தான் கருதப்படுது. அதாவது எல்லையில் வர்ற புலம்பெயர்ந்தோர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சும்மா ஒரு இலங்கையிலேருந்து ஒரு அதை எல்லையை கடந்து போகிறாரா இருந்தால் அங்கத்தை அதிகாரிக்கு அந்த அளவுக்கு பவர் கொடுத்தால் உங்களுக்கு தெரியும். இப்போ இலங்கை ராணுவத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது. அவன் விரும்பினா சுட்டு போட்டு ஒரு கஞ்சா பேக்கெட் வச்சுட்டு கஞ்சா கொண்டு சொல்லலாம். அப்போ அதே மாதிரி யாருமே இல்லாத எல்லை பகுதியில் இப்படி அவங்க கடக்கும்போது சுட்டு கொலை செய்தால் கூட திடீரென்று சொல்லலாம் என்ன கஞ்சா குணம் தான் ஆயுத குணம் தான். ஸோ இது எந்த அளவுக்கு பாதமானது பாரதூரமானன்னு சொல்லி கனடா வாழ்வுறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தற்போது இந்த மசோதாவை கனடா அரசாங்கம் முன் வச்சிருக்குது. ஒரு அங்கீகாரம் பெறப்பட்டால் இது எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வரலாம். ஆனால் சமூக வல்லுநர்களோ அல்லது கனடா வாழ் மக்களோ சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இது தொடர்ந்தும் இப்படித்தானே நடந்து கொண்டிருக்குது. நடைமுறைக்கு வர்றது ஒரு சாத்தியமற்ற விஷயம். ஒவ்வொரு அரசும் புதுதாக பூகம்பத்தை கிளப்புவாங்க. ஆனால் எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வந்தால் ஒரு பேசுபொருளாக தான் இருக்கும். மற்றபடி இது நடைமுறைக்கு வரக்கூடிய அளவுக்கு சாத்தியமற்ற ஒரு விஷயமாகத்தான் அங்கே கருதப்படுது. இந்த செய்தி பார்க்குற கனடா வாழ் உறவுகள் இந்த நிலைமை வந்து எவ்வாறு கனடாவில் பேசுபொருளாக இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை